தவறி கற்றல் கோட்பாடு. ஃபர்ஸ்ட் தாண்டைக்கோட ஃபுல் நேம் என்னன்னு பார்ப்போம். எட்வர்ட் யூ தாண்டை. அவர் எப்போ பிறந்தாருன்னா 1874 ஆகஸ்ட் 31 மஸ்கட்ல வில்லியம்ஸ்பர்க்ங்கிற பிளேஸ்ல பிறந்தாரு. இறந்த வருடம் 1949 ஆகஸ்ட் 9 இறந்தாரு. இவர் அனிமலோட பிஹேவியரை அதோட லேர்னிங் ப்ராசஸை ஸ்டடி பண்ணாரு. இவரோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தேதி கனெக்ஷனிசம்னு சொல்லலாம். தியரி ஆஃப் கனெக்ஷனிசம் இதை சொல்லலாம். ஏன் சொல்லலாம், தூண்டலுக்கும் புலங்களுக்கும் உள்ள தொடர்பு போடுறதுனால இதை கனெக்ஷனிசம் நம்ம சொல்றோம். இந்த தியரி தான் நமக்கு மாடர்ன் சைக்காலஜி தோன்றதுக்கு ஃபவுண்டேஷனா இருந்தது. எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இதுதான் தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பசியுள்ள பூனையை பசில் பாக்ஸுக்குள்ள வைக்கிறாரு. அந்த பாக்ஸை மூடிடுறாரு. நெக்ஸ்ட் அது தேவையான ஃபுட்டை பாக்ஸ்ல வெளியில வைக்கிறாங்க. அந்த ஃபுட்டை பார்த்தோடனே அந்த பூனை அந்த பாக்ஸை விட்டு எப்படியாவது வெளியில வரணுங்கிறதுக்காக நிறைய டைம் மூன்றது. திடீர்னு அதோட வால் அந்த குக்கியில படுறது மூலமா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனே இப்ப அந்த பூனை தன்னோட உணவை போய் எடுத்துக்கிடுது. திரும்பி அந்த பூனையை அதே பாக்ஸுக்குள்ள உள்ள வச்சதுக்கு அப்புறம் பாக்ஸை மூடணும். அந்த பூனையை பல டைம் ட்ரை பண்றது மூலமா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுது, ஃபுட்டை போய் எடுத்துக்கிடுது. இந்த ப்ராசஸ் நிறைய டைம் நடக்க அதோட எரர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அது தேவையான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிருது. இதுதான் கேட்டோட பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அனிமல் எந்த உள்வழி கற்றல் மூலமாவும் கத்துக்கிறது, மூன்று தவறு கற்றல் மூலம் மட்டும்தான் கத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் தாண்டைக்கோட கேட்டல் பசில் பாக்ஸ். இதை அவர் ஒரு கிராஃப்ல நோட் பண்றாரு. அது எப்படின்னா நம்மளோட எரர்ஸ் ரெடியூஸ் ஆகுது, லேர்னிங் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அந்த கிராஜுவல் லேர்னிங்க்கு எக்ஸாம்பிள். நம்ம கேட்டன் பசில் பாக்ஸ்ல என்ன சொல்றோம்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்னு சொல்றோம். இவர் இதை பேஸ் பண்ணி நமக்கு மூணு பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்காரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தியரியில 3 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஒன்னு லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். அப்படின்னா ஆயத்த விதி. ஒரு டீச்சர் கிளாஸ் ஆரம்பத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் உள்ள எடுத்த சப்ஜெக்டை ரீகால் பண்ண வைக்கலாம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படி இல்லைன்னா டீச்சர் அந்த எடுத்து போற சப்ஜெக்டை பத்தி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். இது அந்த படிக்கிற சப்ஜெக்டுக்கு ஆயத்தப்பட்டதா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை. இதுதான் லா ஆஃப் ரெடினஸ். நெக்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸசைஸ். லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி விதி. நம்ம சப்ஜெக்ட் நடத்தி முடிச்ச உடனே டீச்சர்ஸ் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். இது லா ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்றோம். லா ஆஃப் எஃபெக்ட்னா நம்ம எக்ஸாம் மூலமா வச்சு நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த விளைவு விதியை நம்ம பார்க்கணும். இதான் லா ஆஃப் எஃபெக்ட். தீஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். தியரி ஆஃப் லேர்னிங்ல என்னெல்லாம் அதுக்கு பேசிக் கான்செப்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் இஸ் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். மீண்டு தவறி கற்றல் மட்டும்தான் சிறப்பான கற்றல் கோட்பாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் லேர்னிங் முன்னேற்றமே தவிர எந்த இன்சைட்டால அது வராது. அதுதான் வருது. அது உள்ளொலி மூலமா வர வாய்ப்பே இல்லை. லேர்னிங் கண்டிப்பா மூன்று தவறி கற்றல் மூலமா மட்டும்தான் வருது. அப்புறம் லேர்னிங் இஸ் நாட் மீடியேட்டட் பை ஐடியாஸை பேஸ் பண்ணி நமக்கு லேர்னிங் வரப்போறதில்ல. எப்பவுமே நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இதுதான் தியரி ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் எல்லா பாலூட்டிகளுமே ஒரே முறையில தான் லேர்ன் பண்ணுது. அதாவது இந்த மூன்று தவறி கற்றல் கோட்பாடுங்கிற முறையில தான் லேர்ன் பண்ணுதுன்னு சொல்லி தாண்டக் சொல்றாங்க. அவர் பண்ண பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். When he placed a cat in the puzzle box for the first time, Thorndike was unable to see any evidence of flashes of insight. The successful actions appeared first by chance. He proved that the apparent cleverness arose by trial and error, and used graphs to measure the rate of learning.
well-practiced cat quickly recalls the actions that help it escape to its reward of food. If an action brings a reward, Thorndike believed that that action becomes stamped into the mind. In his thesis, he explained further his ideas about learning, that behavior changes because of its consequences. He called this his law of effect, which explained how even wild creatures develop new habits. தாண்டைக்கோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இது இந்த தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ப்ரீவியஸ் சப்ஜெக்டை ப்ரீவியஸ் நாலேஜை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம திரும்பி கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அதோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். எல்லா தியரி ஆஃப் லேர்னிங்லையும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இந்த முயன்று தவறி கொஸ்டின் கோட்பாடில் என்ன லிமிடேஷன்ஸ்னு பார்க்கலாம்.